ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட வேண்டியது. ஏதோ மறந்துட்டுனா இல்லை ஏதோ அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு தெரில. அதாவது நம்ம ஸ்டாப் லாஸை எந்த சார்ட்டை போட்டு பார்க்கணும், அந்த எந்த சார்ட்டை போட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணும், எதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சரி, நான் உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சராக உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அது ஏன் எந்த சார்ட்டை பார்க்கணும் அப்படின்றத விஷயம் தெரிஞ்சிடும். ஃபியூச்சர் சார்ட்டை பார்க்கணுமா, ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கணுமா, மெயின் சார்ட்டை பார்க்கணுமா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து சார்ட் நீங்கள் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சார்ட்லேயும் வந்து வெவ்வேறு பையர்ஸ் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனில் சார்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னப்போ இந்த கால் ஆப்ஷனில் புட் ரைட்டர்ஸு கால் ரைட்டர்ஸு ரெண்டுமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெண்டு பேர் ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி வேறு ப்ரீமியம் இருக்கிற சார்ட்டில் வேறு வேல்யூம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா இதில் வந்து 2,00,000 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதில் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, யாருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குதோ அவங்களுடைய வீரியம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அந்தந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணணுமே தவிர மற்ற மெயின் சார்ட்டை பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. மெயின் சார்ட் எதுக்காகனா ஓவராலாக வந்து ஸ்டடி பண்ண ஒரு இலக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி ஸ்டடி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணணுமே தவிர முழுக்க அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் ஸ்டாப் லாஸ்லாம் போட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறோம், அப்படி இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஸோ அந்த ப்ரீமியம் வந்து ஏற சொல்லி இப்போ நீங்கள் வந்து இங்கே போட்டிருக்கீங்க சார்ட்டு, இந்த ஹையை கூட ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வரும். ஆனால் இந்த சார்ட் மேலே ட்ரிகர் பண்ணியிருக்காது, ஆனால் இதில் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னென்னா இதில் வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்க சொல்ல கால் ரைட்டர்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். அப்போது தேவையில்லாமல் அன்னெசரி எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இப்போது இந்த ஹையை கூட டச் பண்ணியிருக்காது, இப்படியே கூட திரும்பிட்டு இருக்கும். அப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஹையை வந்து ட்ரிகர் பண்ணாமல் அப்படியே இங்கே கூட கீழே வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் நீங்கள் எந்த பர்டிகுலர் ப்ரீமியமில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியம் ஸ்லோ தான் நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் எடுக்குமே தவிர மெயின் சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது மேலே டிபெண்ட் ஆகிட்டு அதை பேஸ் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் போட முடியாது. இந்த சார்ட்டில் என்ன இருக்குது இதுதான் ரியாலிட்டி. ஓகே, சம்டைம்ஸ் இந்த இதில் எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கு மேலே போச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன திரும்ப ரீஎன்ட்ரி வேணும்னா பொசிஷன் எடுக்கணுமே தவிர இதில் கை கட்டி வேடிக்கிட்டு பார்த்துட்டு கூடாது. என்ன ஆகுனா இந்த ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துட்டு தான் வந்து இந்த மெயின் சார்ட் ட்ராவல் அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளே பண்ணுறத இந்த ஆப்ஷன் ப்ரீமியம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் சார்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வரும். ஓகே, இப்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக டீப்பாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இருங்க. நம்ம இப்போது நிஃப்டியில் வந்து இந்த 25,300 இருக்குங்க. இதில் கால் ரைட்டர்ஸ் என்ன, புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ கால் ரைட்டர்ஸ் எவ்வளோ வேல்யூம் இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் எவ்வளோ வேல்யூம் இருக்காங்க. புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஒருவேளை புட் ரைட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் இதுவெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன புட் ரைட்டர்ஸ் இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே போகாது, மார்க்கெட்டு இன்னும் மேலே போக தான் ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம இந்த சார்ட்டை பார்த்து நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே போட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக யார் வந்து இங்கேயே உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. சம் பேட்டர்ன் க்ரியேட் ஆனால் தான் வந்து எங்கள் இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்றது அந்தந்த ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சார்ட்டில் நீங்கள் போட்டு ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா பையர்ஸ் டாமினர்ஸ் அந்த லெவல் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு 2,00,000 பேர் இருந்தாங்கன்னா இதில் 1,00,000 பேர் இருப்பாங்களா தெரியாது, இதில் 2,00,000 பேர் இருந்தால் இதில் 1,00,000 பேர் இருப்பாங்க தெரியாது. ஸோ அவங்களுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணிக்கணுமே தவிர ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லா சார்ட்டையும் காம்பினேஷன் பண்ணி அந்த இந்த லோ பார்த்து ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்றது வந்து தவறான முடிவாக இருக்கும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். மேபி நான் தவறாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மேக்ஸிமம் கருத்துக்கு உங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா ஓகே பெட்டராக இருக்கும். இன்னும் அடுத்தவங்களுக்கு புரிய வரும் யார் சரி யார் தவறு அப்படிலாம் கிடையாது. அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணி என்னுடைய புரிதலுக்கு நான் இந்த எவ்வளோ வருஷமாக கணிச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேலை செஞ்சது இதுதான் வேலை செய்யுது. ஏன்னா இதில் வந்து டீம், அதாவது ஒரு இவ்வளோ பேர் வால்யூம் இருக்காங்கன்னா அவங்களுடைய பையர்ஸ் செல்லர்ஸோட டாமினேஷன் முன்ன பின்ன ஆக சொல்லும் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகும், சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகாமே கூட மேலே போயிடும். ஏன்னா பவர் அதிகமாக இருக்க சொல்ல மேலே எடுத்துருவாங்க, கீழே கொண்டு வர முயற்சி பண்ணலை அப்படின்றப்போ இங்கேயே வந்து ரிகவர் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ. ஆனால் மெயின் சார்ட்டில் இதுவரையும் வந்திருக்கும், ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் இங்கேயே ரிகவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக அந்த இன்ஃபர்மேஷனுக்காக இந்த விஷயம் வீடியோ போடலாம் அப்படின்னு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.